கோவை சிவானந்த காலனி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள காமராஜர் பள்ளியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் வாக்களித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. பெண்களும் இளைஞர்களும் அதிக அளவு வாக்களித்து வருகின்றனர். தேர்தல் பரப்பிற்கு மத்தியிலும் திமுக இன்று காலை வரை கோல்டு காயின், சில்வர் காயின் என டிராமா பண்ணுகின்றது. ஆட்சி மாற்றம் தேவை என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கின்றனர். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி 6 மாத காலமாக போராடி கொண்டிருப்பவர்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் தங்களுடைய வாக்குரிமையை செலுத்துவதற்காக மக்கள் ஆர்வமுடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் அதிக அளவில் வாக்குச்சாவடிகளில் காணப்படுவது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அவர்களுக்கு இருக்கிறது என்பது சந்தோஷமான விஷயமா நான் பார்க்கிறேன். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பரபரப்பான தேர்தல் களமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய நலத்திட்டங்களில் தாங்கள் செய்ததாக சொன்ன அத்தனை நலத்திட்டங்களையும் புறந்தள்ளிவிட்டு QR கோடை வச்சு கோல்டு காயின், சில்வர் காயின் ஏமாற்று வேலையை இன்னைக்கு கூட தொடர்ந்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்தோட திட்டங்கள்ல தான் டிராமா பண்ணது இல்லாம ஏமாத்துறது மட்டும் இல்லாம வாக்காளர்களுக்கு விதவிதமா படங்காட்டி எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்போடு இங்கு அவர்கள் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் தேவை என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தமிழகம் கடந்த 5 ஆண்டுகளாக எப்படியெல்லாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அடிப்படை வசதிகளுக்கு கூட மக்கள் போராடி பெற வேண்டிய நிலைமை, தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு தரப்பு மக்களும் மாநில அரசுக்கு எதிராக கடந்த 6 மாத காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்திற்கு விரைவில் நீதி கிடைக்கும், விடிவு கிடைக்கும். மே 4ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு புதிய அடிக்கல் நாட்டப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.